இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கேக்கு தயார் பண்ண போகிறோம். பாருங்கள், நட்ஸ் எல்லாம் ப்ளம் கேக்குக்கு உண்டானது. நட்ஸு பிளாக் கிரேப்ஸு, பாதாம், இது கூட பேரிச்சம்பழம், டுட்டி ஃப்ரூட்டி தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கோங்க. டுட்டி ஃப்ரூட்டி இது கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிலோ அளவுக்கு கேக்கு தயார் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் ஆரஞ்சு ஜூஸ் நான் 3 பழம் அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இதில் நல்லா ஊற்றி ஊற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ், முந்திரி, பிஸ்தா, பாதாம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆரஞ்சு ஜூஸில் இது நான் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மிக்சி ஜாரில் நம்ம 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப்பு மைதா எடுக்க போகிறோம். அதனால் 1 கப்பு சர்க்கரை, 2 முட்டை, 2 முட்டை சேர்த்திக்கோங்க. சேர்த்து இதில் 1 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் பார்த்திங்கன்னா 1 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயில் வேணான்னா பட்டர் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? இதை நல்லா மிக்சியில் போட்டு பெண்ட் பண்ணி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தவா வச்சுருக்கிறேன். கேரமல் செய்யறதுக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை கொட்டிக்கலாம். இது கூட தண்ணி சேர்த்த வேணாம். இது அப்படியே சர்க்கரை மெல்ட் ஆகி நமக்கு கலரிங் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத கூட நம்ம ஆட் பண்ண வேணாம். அப்படியே சர்க்கரை போட்டு நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது அப்படியே மெல்ட் ஆகி கேரமல் ஆகிடும். இப்போ பாருங்கள், கேரமல் நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப கறியை விட்டுற வேணாம், கலரிங் மாறிடும். ப்ரௌன் ஷேட் இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டால் போதும். சுடுதண்ணி ஒரு 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. இப்போ நான் சுடுதண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூட சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. தெளிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. பண்ணி லைட்டாக ஒரு கொதி விடுங்க. இப்போ இதில் இதை ஆஃப் பண்ணிடலாம். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த முட்டையும் சர்க்கரை ஆயிலெலாம் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, அவ்வளோதான். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை நல்லா கலக்கிக்கலாம் விஸ்கில். இப்போ 1 கப்பு காய்ச்சாத பால் வச்சுருக்கிறேன். 1/4 லிட்டர் இது வரும், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நான் மைதா 2 கப்பு ஜலிச்சு சேர்த்திக்கோங்க. இன்னொரு கப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா விஸ்கில் கலந்துக்கலாம். உங்களுக்கு மைதா வேணான்னா நம்ம கோதுமை மாவு கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கிட்டோம். இது ஒரே பக்கமாக கலக்கணும், மாற்றி மாற்றி கலக்கக்கூடாது. மிக்சியில் ஒரு 4 கிராம்பு, 1 பட்டை, 1 ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. தனியாக அரைப்படாது. இப்போ பட்டை கிராம்லாம் மிக்சியில் அடிச்சிட்டோம். 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இது கூட கலந்துக்கலாம் நல்லா. இப்போ இந்த பட்டை கிராம்பு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம இது கூட ப்ளம் கேக்குக்கு எப்பயும் பட்டை கிராம்பு ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் மிக்சடை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ கலரிங்க்காக நம்ம இந்த சுகர் சிரப்பை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ கேரமலுக்கு இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். அது இந்த முட்டையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக, அந்த வாசத்தை அடக்கிறதுக்காக. இப்போ இந்த விஸ்கை வச்சு இந்த ஃப்ரூட்டு இதெல்லாம் நல்லா கலக்கிக்கலாம். மாவு கூட கலந்தோம்னா அந்த கலரிங் பார்த்திங்களா, அந்த ஃப்ரூட்ஸ் கலரிங் சேஞ்ச் ஆகி வேறு கலரில் வரும்.
இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் போட்டு கேக்கு ட்ரேயில் இது வந்து 2 கப்பு வரும். 2 பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். பட்டர் ஷீட்டில் அடியில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை ஊற்றிடலாம். பபிள்ஸ் இல்லாத, ஏர் பபிள்ஸ் இல்லாத ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு மாவு வந்து திக்னஸாக நமக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரமே நமக்கு போதுமானது. இது வந்து 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். 2 குக்கர், அந்தாண்ட குக்கர் வச்சுருக்கேன், இந்தாண்ட இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் இது வெறும் 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், கேக்கு ட்ரேயில் வந்து ஏர் பபிள்ஸ்லாம் தட்டி ஊற்றி வச்சுருக்குறோம். ஒரு 45 நிமிஷம் இது நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். ஃபுல்லாக வந்து குக் ஆன வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கேக்கு நல்லா உப்பி வருது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாதாம்லாம் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியே நம்ம உள்ளே சேர்த்தி இருக்கிறோம். உள்ளே வச்சுருந்தோம்னா எல்லாம் உள்ளே போயிடும். இப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. இப்போ கேக் உப்பி வரையில் நமக்கு அந்த டெக்கரேஷனே சூப்பராக இருக்கும். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி வந்து ஒரு கம்பி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஆறின வாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்மஸ் கேக்கு, ஃப்ரூட் கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ பக்கம் நமக்கு வந்திருக்கு. இது வந்து நல்லா ஆறணும். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா பஃபியாக நல்லா மெதுன்னு கிரன்ச்சியாக வந்திருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.